வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது அந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. rrbapply.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த அப்ளை அப்படிங்கிறத டச் பண்ணாலே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனும் வரும். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்கும். இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ இதுதான் உங்களோடது. ஓகே, இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே காப்பி கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணணும். ஓகே, அதான் மறுபடியும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஹியர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். இதில் எந்த சிட்டி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு தான் திருப்பதியில் தான் வந்து அவருக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஷிஃப்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, கேட் க்ளோஷர் டைம் என்ன, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா 7:30லேருந்து 8:30க்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்னா 11லேருந்து 12க்குள்ளே போகணும், 12:30க்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் ஷிஃப்ட்னா 2:30லேருந்து 3:30க்குள்ளே போகணும், 4 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக இதில் வந்து 90 நிமிஷம் வந்து கொடுப்போம் 120 கொஸ்டினுக்கு அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸுமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரில் வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். போகிறது வர்றது ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நீங்கள் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஒரிஜினல் SC ST சர்டிஃபிகேட், உங்களோட கேட்டகரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் வச்சுருந்தா தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து TC, அதாவது டிக்கெட் செக்கர் வந்து இந்த இடத்துல வந்து சைன் பண்ணுவார். இது வந்து போகிறதுக்கு, இது வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு. உங்களுடைய அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சைன் போடுவார். ஓகே, ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் டேட் இதில் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது இதில் ஒரு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்கல்ல, இதான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட்டு. இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அடுத்ததாக இந்த ட்ராவல் பாஸுக்கான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லிப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.